அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டில் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவனால் நமக்கு கிடைக்கும் ஒரு மிக பெரிய கொடை நேரம் அல்லது காலம். இறைவன் நமக்கு இப்போது இந்த புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். அது உண்மையிலே இறைவனின் மிகப்பெரிய கொடை. இன்னொரு வருடம் இறைவனுக்காக, இறை மக்களுக்காக வாழ்வதற்காக அவர் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக நமக்கு அமைகிறது. நாம் இந்த ஆண்டை எல்லா வருடங்களைப் போல் ஜனவரி 1ஆம் தேதி அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற திருவிழாவை கொண்டாடி நாம் இந்த ஆண்டை தொடங்குகிறோம். அன்னை மரியாள் கடவுளின் தாய், நம் அனைவரின் தாய். அவள் நம்மை இந்த புதிய ஆண்டில் பெற்றெடுக்கிறாள். இந்த புதிய ஆண்டு முழுவதும் நமக்கு தாயாக இருந்து நம்மை வழிநடத்த நாம் அந்த அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடி இந்த சிறப்பான ஆண்டை தொடங்குகிறோம். இந்த ஆண்டு நமக்கு ஜூபிலி ஆண்டாக இருக்கின்றது. இயேசுவின் 2025வது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த ஜூபிலி ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்தில் வாழ்வதற்காக நம்மை அழைக்கின்றார். அதற்காக அவர் பல நடைமுறைகளையும் வழிமுறைகளையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஜூபிலியை பற்றி நாம் விவிலியத்தில் படிப்பது என்னவென்றால், 50 ஆண்டுகள் நிறைவுறும் போது அவர்கள் ஜூபிலியை கொண்டாடுவார்கள். அந்த ஜூபிலி கொண்டாட்டத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், அவர்கள் எல்லோரும் சமமாக வாழ்வதற்காக நிலங்கள், சிலர் கடன் வாங்கியிருப்பார்கள், அந்த கடன்களை மன்னிக்க வேண்டும். சிலர் ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவர்களையும் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினராக மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட பல மாற்றங்களை கொண்டு வரும் நேரம்தான் ஜூபிலி. எனவே பழைய ஏற்பாட்டின்படி அவர்கள் ஜூபிலி கொண்டாடும் போது அவர்கள் கடன்களை எல்லாம் மன்னித்து, அவர்களிடம் இருந்த வேறுபாடுகளை களைந்து, அவர்கள் ஓய்வு எடுத்து எல்லோரும் ஒன்றாய் கூடி அந்த இறைவனுக்கு புகழ்ந்து அவரை போற்றி ஒரு குடும்பமாக வாரும் ஒரு நிலையாக ஜூபிலியை கொண்டாடினார்கள். அதே போல்தான் நமக்கும் இந்த ஜூபிலி ஆண்டு திரு அவையால் வழங்கப்பட்டிருக்கிறது. இயேசு பிறப்பின் 2025 ஆண்டு. இயேசு ஏன் பிறந்தார்? அவர் தந்தையின் அன்பில் நம்மளை ஒன்றித்து எல்லோரும் அந்த தந்தையின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது நாம் பல அடிப்படைகளில் பிளவுபட்டிருக்கின்றோம். பொருளாதார அடிப்படையில் வசதியுள்ளவர்கள், வசதி இல்லாதவர்கள் என்று பிளவுபட்டிருக்கிறோம். சாதியின் அடிப்படையில் பல சாதிகளை சார்ந்தவர்களாக மாறி நாம் சாதியின் அடிப்படையில் பிளவுபட்டு வேறுபட்டு இருக்கின்றோம். இன்னும் பல அடிப்படைகளில் நாம் வேறுபாடுகளை ஏற்று அப்படி செயல்பட்டு வாழ்க்கை நடத்துகின்றோம். நாம் ஒரே மக்களாக இருக்கவில்லை. அதனால்தான் பல இடங்களில், நாடுகளில் இன்றைய காலகட்டத்தில் யுத்தம் நடக்கின்றது. பல உள்நாடுகளில் யுத்தம் நடக்கின்றது. பலதரப்பட்ட ஜாதிகள், ட்ரைபல்ஸ் ஒருவருக்கொருவர் எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். அங்கு என்ன, குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு பிரிவினைகள், வேறுபாடுகள் இருக்கின்றன, பிளவுகள் இருக்கின்றன. அதனால்தான் இந்த ஜூபிலி ஆண்டில் இந்த முக்கியத்துவம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கின் பயணிகளாக இறைவனை தேடி இறைவனிடம் வந்து அவருடைய அருளை பெற்று தன்னலத்தை துறந்து பிறரை ஏற்று அதன்படி ஒரு குடும்பமாக சமத்துவமாக வாழ்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அன்னை மரியாளை பாருங்கள். அன்னை மரியாளுடைய அவளுடைய பாட்டு எலிசபெத்தை சந்தித்த பிறகு அவள் இறைவனை போற்றி பாடுகிறாள். அந்த பாட்டை நாம் நல்ல முறையில் தியானிக்கும் போது வறியவர்களை உயர்த்துகிறார், உயர்ந்தவரை தாழ்த்துகிறார், எல்லோரையும் சமமாக்குகிறார்கள். எனவே இந்த ஜூபிலி ஆண்டில் நாம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நாம் அனைவரும் இந்த வேறுபாடுகளை களைந்து ஒரே குடும்பமாக மாறி ஒற்றுமையுடனும் அன்புடனும்
மகிழ்ச்சியுடனும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒன்றித்து பங்கேற்று நற்செய்தி பணியில் ஈடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டிலே நாம் இந்த அருளின் ஆண்டு, எதிர்நோக்கின் திருப்பயணிகளின் ஆண்டு என்று இதை உணர்ந்து திருத்தந்தையின் அந்த வழிகாட்டுதல் வழியாக இந்த ஆண்டை நல்ல முறையில் செலவிட்டு நல்ல முறையில் வாழ்ந்து நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக வாழ்ந்து பிளவுகள் எல்லா வேறுபாடுகளை களைந்து ஒரு தந்தையின் மக்களாக மாறி எல்லோரையும் அன்பு செய்து எல்லோருடைய தேவைகளையும் அறிந்து உணர்ந்து அதை நிறைவுபடுத்துவதில் நாம் எப்போதும் தயாராக இருக்கும் ஒரு ஆண்டாக இது மாறி நாம் அனைவரும் இந்த ஆண்டில், அருளின் ஆண்டில், இந்த ஜூபிலி ஆண்டில் ஒரு குடும்ப மக்களாக மாற நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு நம் அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக மாறி அருளின் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். எனவே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாம் அந்த இறைவனை நோக்கி பயணம் செய்வோம். ஒன்றித்து பங்கேற்று நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டு நாம் இந்த பயணத்தை தொடர்ந்து கொள்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு ஜூபிலி ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இறைவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்னையின் அரவணைப்பில் யூபிலி ஆண்டு கொண்டாடுகிற இறைமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக நிலவுகின்ற ஒரு கருத்து, சீர்திருத்த திருச்சபைகளில் அன்னைக்கு முக்கியமான இடம் அளிப்பதில்லை என்பது. ஒரு நண்பர் வேடிக்கையாக சொன்னார், அன்னையினுடைய பாடலில் இருந்து அவர் சொன்னார், "From now on all generations except the Protestants shall call me blessed" என்று. ஆனால் அது உண்மை அல்ல. சீர்திருத்த திருச்சபையினுடைய நிறுவனராகிய மார்ட்டின் லூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், "We must honor the mother of God but press on to God, keeping Christ at the center." அப்படி இல்லாமல் போய்விட்டால் நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அன்னை இல்லாமல் வளருகின்ற பிள்ளைகளைப் போல நாம் இருப்போம் என்பதாக குறிக்கிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை புகழுகிறோம், போற்றுகிறோம். ஆனால் அன்னை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் கிறிஸ்துவை போற்ற முடியாது, புகழ முடியாது. இயேசுவிலே காணப்படுகின்ற இரு தன்மைகளை நாம் கொண்டாடுகிறோம், இறைத்தன்மை, மனிதத்தன்மை. அவர் இறைவனுடைய மகனாக இருப்பதினால் இறைத்தன்மையை பெற்றுக்கொள்கிறார், அன்னையினுடைய மகனாக இருப்பதினால் மனித தன்மையை பெற்றுக்கொள்கின்றார். இந்த இரு தன்மையும் அவர்களை இணைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நம் அனைவருக்கும் அவர் மீட்பராக இருக்கின்ற உயர் தகுதியை பெற்றுக்கொள்கின்றார். அன்னையினுடைய பாடல் மேக்னிஃபிகாட் என அழைக்கப்படுகிறது. இது லத்தீன் பாடலினுடைய முதல் சொற்றொடர் அதற்கு, அந்த பாடலுக்கு பெயராக அமைந்து விடுகிறது. மேக்னிஃபிகாட் ஆனிமா மியா டாமுனும் என்பது அந்த முதல் வரி. இந்த பாடல் திருச்சபை வரலாற்றில் முதலாவது பாடப்பட்ட கிறிஸ்தவ பாடல் என்பதாக இது அழைக்கப்படுகிறது. சீர்திருத்த திருச்சபைகளில் இந்த பாடல் பழைய ஒப்பந்த நூல், புதிய ஒப்பந்த நூல் ஆகியவற்றிலிருந்து வாசகங்களுக்கு இடையிலே இது படிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இது தனி மனித இறை அருளை புகழ்ந்து போற்றுவதிலே தொடங்கி முழு சமுதாயத்துக்கும் இறைவனுடைய அருள் பரவுவதை இது வெளிப்படுத்துகின்றது. அன்னை அவர்கள் தானாக மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட தாழ்விலே இருக்கின்ற அனைத்து மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்து இதை பாடுகிறார்கள். இந்த அன்னை அவர்களுடைய தன்மை பொதுவாக ஏதோ ஒரு அமைதியான ஒரு அன்னையாக சுட்டப்படுகிறார், ஏதோ ஒரு கிராமத்திலே இருந்த ஒரு ஏழை பெண்மணியாக மட்டுமே சுட்டப்படுகிறார். இப்படிப்பட்ட அன்னையை பற்றிய கருத்துக்கள் கிறிஸ்மஸ் நாடகங்களிலே மீண்டுமாக அவைகள் திணிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த அன்னையினுடைய பாடலை நாம் பார்த்தோமானால் அவர்கள் எப்படி புரட்சியாளராக அவர் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் ஒரு கவிதை இயற்றுகிறவர்கள், அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி, திருமறையை ஆழமாக படித்து அதிலே ஊன்றியவர்கள். இந்த பாடல் எல்லாமே பழைய ஒப்பந்த நூலிலிருந்து ஆழமான உண்மைகளை இது
சாரம் பிழிந்து கொடுக்கின்ற பாடல். அவர்கள் மிக மிக புரட்சிகரமானவர்கள். வில்லியம் டெம்பிள் என்று ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி அவர்கள் இருந்தார்கள். இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகளுக்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த பாடலை நீங்கள் பொதுவெளியிலே படிக்கக்கூடாது, ஏனென்றால் கிறிஸ்தவர்களை பற்றி தவறான ஒரு எண்ணம் இருக்கிறது, அவர்கள் அரசியலுக்கு எதிராக கலகம் செய்கிறவர்கள் என்று. ஆகவே நீங்கள் இதை படிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட புரட்சியாளராக அவர்கள் விளங்கினார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் சிந்தித்தார்கள் என்பது மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறதே தவிர அதிகமாக அவர்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தவர்கள் என்பதை நாம் சில வேளைகளிலே மறந்து விடுகிறோம். நீண்ட பயணத்துக்கு பிறகு எலிசபெத்தை சந்தித்த போது கூட அவர்கள் ஒரு புதிய உற்சாகத்தோடு அவர்களை வாழ்த்துகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்பதனுடைய விளக்கமாக அது அமைகின்றது. அவர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள். அதாவது இறைவனால் சொல்லப்பட்டது அவர்களுக்கு நிறைவேறும் என்று அவர்கள் நம்பினார்கள். இயேசுவை சுமந்தது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கை அவர்களை ஒரு மிக மிக சிறப்பானவராக மாற்றுகின்றது. அதே போல் அவர்கள் நல்ல எதிர்நோக்கு கொண்டவர்கள். அப்பொழுதே அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ இது முதல் எல்லா சந்ததியினரும் என்னை பாக்கியவதி என்பார்கள், ஆசி பெற்றவர் என்பார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். வரப்போகிற எதிர்காலத்தை எல்லாம் உள்ளடக்கியவராக அப்படிப்பட்ட எதிர்நோக்கு கொண்டவராக இருந்தார். மனிதநேய பாங்கு அதிகமாக அவரிடத்திலே காணப்பட்டது. தனிமையாக ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த காலத்திலாம் குழுவாக தான் அவர்கள் பயணிப்பார்கள். ஆனால் அவ்வளவு துணிச்சல் உள்ளவராக அவர் பயணிக்கிறார். ஏனென்றால் எலிசபெத் அம்மையார் அவர்கள் 5 மாதம் வெளியே வராமல் தனிமையாக இருந்தவர்கள் அவர்களுக்கு துணையை கொடுக்கிறார்கள். எங்கெல்லாம் மக்கள் தேவையிலே இருந்தார்களோ அவர்கள் தேவையை சந்திப்பதற்கு, அவர்கள் துயரை துடைப்பதற்கு தானாக முன்வந்து செயல்படுகிறதை கானா திருமண வழிபாட்டிலே நாம் பார்க்கின்றோம். இவர்களிடத்திலே காணப்பட்ட மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இவர்கள் மிக மிக பெருந்தன்மையானவர்கள். அதாவது ஆண்டவரை சுமந்திருக்கிறார்கள். உலகத்திலே அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. இருந்தாலும் அவர்கள் எலிசபெத்தை பார்ப்பதற்காக இவர்கள் செல்லுகிறார்கள், அவர்களை வாழ்த்துகிறார்கள். தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து எப்படி இயேசுவானவர் இறங்கி வந்தாரோ தாயும் அதே மனப்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துகிறார்கள், அவர்களும் அவர்களுக்குள்ளே வாழ்த்துதலை உண்டாக்குகிறார்கள். ஆகவே பேசுவது, பேச்சை அவர்களிலே எழுப்புவது, இருவருமாக இணைந்து மகிழ்ந்து இறைவனை புகழ்வது, இது ஒரு மிக மிக சிறப்பான ஒரு இறையல் பணியாக இங்கே சுட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களை பாராட்டின போது, புகழ்ந்த போது அந்த புகழையெல்லாம் தனக்காக அவர்கள் சூட்டி கொள்ளவில்லை. எலிசபெத் அவர்களை புகழ்ந்ததற்கு மாறுத்திரமாக இறைவனை புகழ்கின்ற இந்த திருப்பாடலை, அன்னையினுடைய பாடலை அவர்கள் வடித்து கொடுக்கிறார்கள். அனைத்து புகழும் ஆண்டவருக்கே என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். நாம் எல்லோரும் அவருடைய திட்டத்திலே இணைக்கப்படுகிற மிக சாதாரணமான சிறு கருவிகள் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர் தொடக்கத்திலே அவர்கள் கானாவிலே அவருடைய பணியை துவங்கி வைத்தார்கள். அவருடைய மீட்பு பணியுடைய நிறைவிலே சிலுவையிலே இருந்து இதோ உன் தாய் என்ற திரு அவைக்கு தலைமையேற்றார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவானவர் உயிர்த்த பிறகும் அவர்கள் மைய புள்ளியாக இருந்து சிதறிப்போன அனைவரையும் சேர்த்திணைத்து பெந்தேகோஸ்தே திருநாளில் இந்த திரு அவை உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள். கால்வின் அவர்கள் சொல்லுவார், நாம் அன்னையை பட்டங்களை கொடுத்து போற்றுவதல்ல, அவருடைய முன்மாதிரிகளை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்பது. ஆகவே அன்னையின் அரவணைப்பில் யூபிலி ஆண்டு அன்னையினுடைய தன்மைகளை நாம் சிந்திக்கவும், அதை செயலாக்கவும், அவருடைய வழியிலே நாம் தொடர்ந்து பயணிக்கவும் இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் தர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் இந்த யூபிலி ஆண்டின் ஆரம்ப நாளிலே உங்களை வாழ்த்துவதில் பேரானந்தம் அடைகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மனித கோலம் எடுத்து கன்னி மரியாளின் கர்ப்பத்திலே உதித்தது நம் ஒவ்வொருவருக்கும் பாக்கியத்தை கொண்டு வருவதற்காக, வாழ வழி செய்வதற்காக, ரட்சிப்பை வழங்குவதற்காகவே. நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்! அவரை கண்டறிந்து அவரை தொழுது கொள்ளும் நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்றவர்கள். நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த அருள்நாதர் இயேசுவை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் அருமை கன்னி மரியாள் அவர்களுடைய வாழ்க்கையிலே
இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் பொழுது அவர்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு பாதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே ஆகாஸ் என்ற அரசன் மிகப்பெரிய பாடுகளின் மத்தியில் இருக்கும் பொழுது, எதிரிகள் வந்து அவர்களை அழித்து விடும் நேரத்தில், அவர்கள் துடித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 7ஆம் அதிகாரம் 10-14 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அடையாளத்தை நான் காண்பிப்பேன். அந்த அடையாளம் என்ன தெரியுமா? நான் ராஜாவாக வந்து உன் எதிரிகளை எல்லாம் அழிப்பதல்ல, நீ என்னுடைய மகிமையை காணப்போவது அல்ல, நீ ஒரு கன்னியை காண்பாய். ஒரு கன்னி பிரசவித்து ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னி, நடக்கக்கூடாத காரியம், ஒரு கன்னி குழந்தையை பெறுவது. ஆம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உருவாக்கும் தேவன் இந்த உலகத்திலே அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய கன்னி மரியாளின் கர்ப்பத்தை விரும்பி அதை கனம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரால் அவர்களை நிரப்பி இறைவன் அவர் கர்ப்பத்திலே தோன்றும்படியான புதுமையை விளங்கச் செய்தார். அவர்கள் தெய்வத்தை சுமந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவதூதன் அவர்களுக்கு தோன்றிய பொழுது அவர்கள் கேட்டார்கள், இது எப்படியாகும், இது எப்படியாகும் என்று. தேவதூதன் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து உங்கள் மீது வருவார். அப்பொழுது உங்கள் கர்ப்பத்திலே ஒரு குமாரன் உதிப்பார், அவர் இம்மானுவேலாக இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, அன்னை மரியாள் அவர்கள் கர்ப்பத்தை இறைவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்த பொழுது, நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய போராட்டங்கள் அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்திருக்கும். பிள்ளை உருவானது ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருந்திருப்பார்கள். அந்த நாளின் யூத சட்டத்தின்படி கணவன் இல்லாமல் குழந்தை உருவாகும் கர்ப்பத்தை உடைய பெண்ணை கல்லெறிய வேண்டும் என்று நிபந்தனை இருந்தது. அந்த பயம் அவர்களை பிடித்திருக்கும். அதோடு கூட அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு மனுஷீக உதவி இல்லாமல் கர்ப்பம் தரித்து விட்டார்கள் என்று அறிந்த பொழுது ரகசியமாய் அவர்களை தள்ள முயற்சி செய்தார். ஆனால் தேவதூதன் தோன்றினார். ஏன் தெரியுமா? மரியாள் அவர்களுடைய கண்ணீர், அவருடைய உத்தமம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு. ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். அனுப்பி, யோசேப்பே, உன் மனைவியை தள்ளிவிடாதே, டோன்ட் டிவோர்ஸ் யுவர் வைஃப், விவாகரத்து செய்து விடாதே. அவர்களுடைய கர்ப்பத்திலே உதித்திருப்பது பரிசுத்த ஆவியானவரால் உருவாயிருக்கிறது, தெய்வம் உதித்திருக்கிறார் என்று அவரை அறிந்து கொள்ளும்படியாக அவர் இருதயத்தை திறந்தார். அவரும் அவர்களை சேர்த்து கொண்டு மனைவியோடு உறவு கொள்ளாமல் அவர்களை பராமரித்து குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதோடு கூட அந்த பிள்ளையை அழித்துவிட வேண்டும் என்று பொல்லாத ஏரோது ராஜா திட்டமிட்ட பொழுது யோசேப்புக்கு அது நிமித்தம் பிள்ளையை காப்பாற்ற ஒரு வழியை தேவதூதன் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த நிலைமையில் எல்லாம் அன்னை மரியாள் எவ்வளவு போராடி இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் ஆத்துமா தேவனோடு இணைந்திருந்தது. மனிதர்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் ஆண்டவனுடைய அடிமை. எனக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு என்னை தள்ளிவிட முயற்சி செய்கிறார், ஆனாலும் நான் ஆண்டவனுடைய அடிமை. பொல்லாத ஏரோது என் பிள்ளையை கொல்ல பார்க்கிறான், ஆனாலும் நான் ஆண்டவனுடைய அடிமை. முழுமையாக ஆண்டவனை நம்பியிருந்தார்கள். அப்படித்தான் இயேசுவை பெற்றெடுத்தார்கள், இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள். தெய்வத்துவம் அவர்களை நிரப்பியிருந்தது. தெய்வத்துவத்தினால் தெய்வத்தை அவர்கள் மனிதனாக இந்த உலகத்தில் கொண்டு வந்தார்கள். அது நிமித்தம் நமக்கு எவ்வளோ பாக்கியம். எனக்கு அருமையானவர்களே, இதே ஆவியை ஆண்டவன் நமக்கும் என்று தருகிறார். ஆண்டவரை நம்பி அவர் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற அவருடைய பெயரை தரித்திருக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை இந்த உலகத்தில் கொண்டு வர
நம்மையும் அதே போல ஒப்பு கொடுப்போம். நம்மையும் பலியாக ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாக ஒப்பு கொடுப்போம். தாழ்மையாக ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற என்ன போராட்டம் வந்தாலும் நாம் பொறுத்து கொண்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுவோம். ஆண்டவர் தேவதூதனை அனுப்புவார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவார். நம்மையும் இயேசுவை இந்த உலகத்தில் கொண்டு வரும்படியாக வழி செய்வார். இன்று அன்னை மரியாள் உலகமெல்லாம் போற்றப்படுகிறார்கள். அன்னை மரியாள் குழந்தை பெற்றெடுத்த பொழுது தேவனுடைய ஊழியர்கள் போன்ற மெய்ப்பர்கள், உண்மையான மெய்ப்பர்கள் அவரை கனம் பண்ண வந்தார்கள். எல்லா தேவ ஊழியர்களும் உங்கள் நிமித்தம் இயேசுவை உங்களில் கண்டு ஆனந்தம் அடைவார்கள். அதோடு கூட ஞானிகள், சாஸ்திரிகள், ராஜாக்கள் என்று அழைக்கப்பட்ட மக்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்தார்கள். உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார். நீங்கள் அவரை சுமக்கும் பொழுது எல்லா பாக்கியமும் இந்த உலகத்திலும் வரும். எல்லாருடைய ஆதரவும் வரும். அதை நிறைவேற்றும்படி இந்த நாளிலும் நம்மை ஆண்டவருடைய கரங்களில் அன்னை மரியாள் காட்டின வழியின் மூலமாகவே நாம் கடந்து சென்று இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இயேசுவில் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இறை ஆசிரையும் ஜெபத்தையும் தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக நமக்கு இந்த ஒரு புது ஆண்டிரை ஆசீராக கொடுத்திருக்கின்றார். எண்ணிக்கை நூலிலே படிக்கின்றோம், அதிகாரம் 6 இறைவன் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. அவர் தனது திருமுகத்தை உன்மீது ஒளிர செய்து உனக்கு அருள் பொழிவாராக. அவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உன்னை அமைதியில் வழி நடத்துவாராக. இந்த புத்தாண்டிலே இந்த 3 அருமையான வார்த்தைகள், காக்குகின்ற இறைவன், அருளை பொழிகின்ற இறைவன், அமைதியை தருகின்ற இறைவன் நம்முடன் கிறிஸ்துவின் பிறப்பில் என்றுமே இருக்கின்றார் என்ற உணர்வோடு இந்த புத்தாண்டினை தெம்போடும் எதிர்நோக்கும் மக்களாக இருந்து துவக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய தினத்திலே இறை அன்னையாம் கன்னிமரியாளின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னையின் அரவணைப்பில் நம்மையே அர்ப்பணிப்போம். எவ்வாறு அன்னை மரியாள் கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, அசைக்க முடியாத நம்பிக்கை, பற்றுறுதியில் இறை விருப்பத்தை நிறைவேற்றினாலோ அதேபோன்று நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்ப அவர் காட்டுகின்ற தாழ்ச்சியின் வழியில், பொறுமையின் வழியில் இறை விருப்பத்தை நிறைவேற்றும் ஒரு தெம்புடன், ஒரு வாஞ்சையுடன் இந்த புதிய ஆண்டினை ஆரம்பிப்போம். இறை அருளும் இறை அன்னையின் பரிந்துரையும் இன்று மட்டுமல்ல என்றும் உங்களோடு இருக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உங்களை வாழ்த்துகின்றேன். என்னுடைய ஆசிரை அதற்காக தருகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்கி உங்களை வழி நடத்துவாராக.